நடிப்பின் நாயகன், நடிப்பரக்கன், தி ஒன். ஆமாங்க, நம்ம சூர்யா சாரோட பேட்டே இன்னைக்கு. ஸோ அவர் 100 வயசு சந்தோஷமா நீரோடி வாழணும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். சூர்யா 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 சிங்கிள் லயன். இட்ஸ் டைம் ஃபார் தி கிங்ஸ் என்ட்ரி. சூர்யா சார் பேட்டே அப்டேட் இல்லாம இருக்குமா? ஆமாங்க, இன்னைக்கு 3 தரமான அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, சூர்யா 45ங்க ரெட்ரோ படத்துல இருந்து ஒரு அன்சீன் போஸ்ட் விட்டுருக்காங்க. அதை பாருங்க, சும்மா தரமா இருக்காது, வேற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது சூர்யா 46. ஆமாங்க, நம்ம சூர்யா 46 வெங்கியர்லி கூட சேர்ந்து படம் பண்றாரு. அந்த படத்துல இருந்து ஒரு லுக் விட்டுருக்காங்க பாருங்க. மனுஷன் அப்படியே டே பை டே ரிவர்ஸ் கீழ் ஏஜ்ல போயிட்டு இருக்குங்க. ஏஜ் அப்படியே ரிவர்ஸ் கீழே போயிட்டு இருக்குது பாருங்க. அவ்வளவு சாமியா செம்மையா இருக்காரு. சரி, இந்த 2 அப்டேட்டையும் தள்ளிட்டு நடுவுல சென்ட்ரா சூர்யா 45. ஆமாங்க, கருப்புங்கிற படத்தோட டீசர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரோட டைரக்ஷன்ல, சூர்யா சாரோட ஆக்டிங்ல, திரிஷா மேமோட ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்க. பெருமக்களே, இன்னும் சட்டை நேரத்தில் படம் ஆரம்பிக்க உள்ளது. ஆரம்பிக்கலாமா? ஷூட்டில வாடே. 3, 2, 1. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. சரவணன், எனக்கு இன்னொரு பேரு. பாய், இது நம்ம டைம். அடி அடிக்க போறேன். தம்பி, சூப்பரா இருக்குடா. Baby, daddy's home. Daddy's home. செம்மையா இருந்துச்சு. நிறைய விஷுவல்ஸே பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஃப்ரேமே அப்படியே நிரம்பி ஒரு பிரம்மாண்டமா கிராண்டா பயங்கரமா டீசர் இருக்குது. அதுலயும் சூர்யா சார் வந்து ஒரு செம்மையா இருந்தாருங்க. அப்படி அப்படி கிட்ட. ஆனா இதுலயே ஒரு லாயர் மாதிரி இருக்குது. அது வந்து இதுதான் செம்ம. அந்த வாட்டர்மெலன், அது என்ன சொல்றது, வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேமஸ் பண்ணி சூர்யா பண்ணது. அது ஆல்ரெடி என்ன படத்துல, கஜினி படத்துல சூர்யா பண்ணுவார். அதை அப்படி இவர் பண்ணாரு. இப்ப சூர்யா சாரே வேற மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு செம்மையா விஷுவல் வந்து செம்மையா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன் பண்ணியிருந்தாரு, அது ஓகே தான். பட் ஒரு பெரிய ஹீரோ போது கிராண்டா காட்டணும், அதை வந்து சிறப்பாகவே பண்ணிருக்கா சொல்லலாம். சிறப்பு தாங்க, கருப்பு சிறப்பு, அதான் சிம்பிளா சொல்லணும். வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக், ரெண்டாவது சாய் அபியான் மியூசிக்ங்க, மனுஷா பிச்சுட்டாரு. நம்ம என்னதான் நினைச்சா நெப்ப சொன்னாலும் மியூசிக் வந்து பெரிய பெரிய ஆக்டரா இருந்தாலுமே அந்த ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி போடுறாரு. அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், சொல்லியே ஆகணும். மூணாவது சூர்யா சாருங்க, அப்சல்யூட்லி ஏஜ் வந்து ரிவர்ஸ் கீழ். மனுஷன் வந்து தன்னோட 100% கொடுக்கற ஒரே மனுஷன் இவன் தான்.
தமிழ் சினிமால ஒரு ஆக்டர் வந்து தன்னோட முழு பங்கையும் கொடுக்கறதுல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுல சூர்யா சார் ஒண்ணுங்கிறது அதுல விதிவிலக்கே இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துக்கு எஃபர்ட் வந்து கங்குவா இருக்கட்டும், ரெட்ரோவா இருக்கட்டும், இப்ப இந்த படத்துக்கு இருக்கட்டும், சூர்யா 46 இருக்கட்டும், எஃபர்ட் எல்லாமே பயங்கரமா போடுறாருங்க. அவருக்கு என்னமோ சில பல பிரச்சனைகள் நடக்குது. பட் இந்த படம் வந்து அந்த ஹோப்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டீசர்ல கொஞ்சம் ஹோப்புன்னு ஆர்ஜே பாலாஜி நான் மறக்கவே மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஆர்ஜே பாலாஜி நம்ம வந்து நினைச்சோம் அவர் வந்து எப்படி பண்ணுவாரு. பட் செமையா ஒரு படையில காட்டிட்டாரு. இது வந்து ஒரு வில்லேஜ் சப்செட் அண்ட் ஆல்சோ ஒரு சீரியஸான விஷயம் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணு எல்லாமே விஷுவல்ஸ் கிராண்டா பண்ணியிருந்தாங்க. வேற எதுவுமே இல்லை. திரிஷா வந்து காட்டல, அது வந்து ஒரு மெயின். இன்னொன்னு வேற யாரு நட்டி இருக்காங்க, நட்டியும் காட்டல. ஆனா அதை பார்க்கும் போது விஷுவல்ல வந்து ஆர்ஜே பாலாஜி மாதிரி இருக்குது. பட் எல்லாம் சொல்றாங்க ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காருங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியல, அவர் வில்லன் நடிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சப்போர்ட்டிங் ரோலாவோ, ஏன்னா சூர்யா சாரே அவர்கிட்ட வந்து நிறைய பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா டே தம்பி அப்படிங்கிறாரு, ஆட்டத்தை பாடுறா, இது செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ சூர்யா சாருக்கு கீழே இல்லாட்டி ஆர்ஜே பாலாஜிக்காக சூர்யா சார் வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி வந்து. ஸோ அதுல வந்து படம் பார்த்தா தான் தெரியும். சூப்பரா இருக்குடா. ஃபைட்டு 4வது ஃபைட்டுங்க செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த ஃபைட் வந்து இப்ப தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, இதுலயே ஒரு 10 விஷுவல் பார்த்துருப்போம். 10 ஃபைட் சீன் இருக்க மாதிரி இருக்குது. ஒரே ஃபைட் சீன் மாத்தி எடுத்துக்கிறதுனால 10 ஃபைட் சீன் காட்டுற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து செம்மையா கிராண்டா பண்ணிருக்காங்க. ஸோ கருப்பு வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் கண்டிப்பா நம்புவோம். மியூசிக் வந்து இனிமேலாம் தெரியும். இதுல வந்து மனுஷன் வந்து செம்மையா போட்டாப்ல சாயி கண்டிப்பா மியூசிக் யாரையும் பட்டைகளை போறேன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகேங்க, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.